நம்ம சதியோட அம்மாவுக்கு இப்போ இவங்களோட காதல் இவங்களோட புட்டுநட்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுவும் சதி இல்லாத சமயம் மாதங்கி மட்டும் தனியா கொத்தா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நாக்க புடுங்குற மாதிரி கேட்க கூடாத கேள்வி எல்லாம் அந்த அம்மா கேக்குது. உன் வயித்துல பிறந்த பொண்ணா இருந்தா இந்த மாதிரி பண்ணுவியா வப்பியான்னு கூட கேக்குறாங்க. மாதங்கியால எந்த பதிலும் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நல்லா தெரியும் பிரபஞ்ச அதிபதி தட்சனுக்கும் அந்த சிவனுக்கும் ஆகாதுங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அந்த சிவன் என் பொண்ணை அழுகு வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அந்த சிவனுக்கு நேத்து தான் என் புருஷன் சாபமே விட்டான்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்க என் பொண்ணையே சிவனை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி வைக்கிறியே உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏ வீட்டு உப்பு தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுல நம்ம மாதங்கிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நிறுத்துங்க அப்படின்னு அவங்களும் சத்தம் போடுறாங்க. ஒரு பொறுப்பான அம்மா மாதிரியா பேசுறீங்க? என் புருஷன் கோவப்படுவாரு, பிரபஞ்ச அதிபதி கோவப்படுவாரு அப்படின்னே பேசிட்டு இருக்கீங்களே, உங்க பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? உங்க பொண்ணோட மனசுல முழுக்க முழுக்க அந்த சிவன் தான் இப்ப இருக்காப்ல. சிவனை தவிர்த்து வேற யாரு கூடயாவது கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னா பிரச்சனை பெரிய அளவுல போய் நிக்கும். உங்க பொண்ணு எந்த முடிவுக்கு வேணாலும் போகலாம். உங்க பொண்ணு சிவனை காதலிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த குழப்பத்துல எல்லாம் இப்ப இல்ல. முழுக்க முழுக்க சிவனை தன்வசம் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. சிவனே வேண்டான்னு விலகி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கிற சமயம் கூட அந்த சிவன் தான் தனக்கு எல்லான்னு சிவனை விடாம காதலிச்சுக்கிட்டு இருக்கா. இனி உங்களால அந்த காதலை தடுத்து நிறுத்த முடியாது. அது காற்றாட்டு வெள்ளம் போல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. தடுத்து நிறுத்த அணை போட்டீங்கன்னா ஆனா உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இப்படியே பேசி பேசி அந்த பொண்ணை உசுப்பேத்தி விடாத, இல்லனா சிவன் என் பொண்ணை மயக்கிறதுக்கு நீதான் முதற் காரணம் சொல்லிட்டு அந்த பழி ஓ மேல வந்து விழும் அப்படிங்கிற மாதிரி ராணி மிரட்டுறாங்க. அதுக்கு நம்ம மாதங்கி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அந்த சிவன் நம்ம சதியோட அந்த காதலை ஏத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் காதலனா இருந்தா கூட போதும். அந்த ஒரு நிமிட சந்தோஷத்துக்காக இந்த உலகத்துல யாரு எந்த பழி போட்டாலும் அந்த பழியை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் சிஷ்ய சதி ஒரே ஒரு நிமிடம் மட்டும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல இந்த அம்மா இப்ப என்ன பதில் சொல்லணும் தெரியாம முழிக்கிறாங்க. இப்போ உங்க பொண்ணு போய்கிட்டு இருக்கா. எல்லாரும் முன்னாடியும் வசந்த விழாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் முன்னாடியும் நாட்டியத்தின் மூலமா தன்னோட காதலன் சிவன் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மேட்டரை சொல்ல அம்மா அதிர்ந்தே போறாங்க. ஒரு கால் நீ சொல்றது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த நாட்டுல நடக்கக்கூடிய கடைசி வசந்த விழாவா இந்த வசந்த விழா இருக்கும். இதுக்கப்புறம் வசந்த விழாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவத்துல கர்ஜிக்கிறாங்க அம்மா. இந்த பக்கம் அந்த பொண்ணு அப்படியே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. போற வழியிலேயே தனக்கு தானா பேசிக்கிட்டு இருக்கு. எப்படி சிவா நீதான் என்னோட காதலன்கிற அந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் நான் நாட்டியத்தின் மூலமா வெளிப்படுத்த போறேன். அதே சமயம் உன்னை நினைச்சுதான் நான் நாட்டியம் ஆட போறேன். நீயா வந்து என் முன்னாடி காட்சி கொடுக்கிற விட என்னோட நாட்டியத்தை நான் நிறுத்த போறது இல்ல. நீயா வந்து காட்சி கொடுக்கும் வரை தன்னோட நாட்டியம் தொடரும் அப்படின்னு அந்த சிவங்கிட்டையே சொல்லிட்டு இவங்க நாட்டியம் ஆட முன்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் நம்ம சிவனோ தியானத்துல இருக்க. இந்த பக்கம் இந்த அம்மா நீ வந்தா தான் நான் நாட்டியத்தை நிறுத்துவேன், இல்லனா அது வர ஆடிக்கிட்டே இருப்பேன் சொல்லிட்டு போகுது. எங்க போய் முடிய போதோ தெரியல. சொன்ன மாதிரியே சதிதேவியும் வர்றாங்க. அவங்க நாட்டியத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க நாட்டியம் கொஞ்சம் வினோதமா இருக்க. அதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கு. இசையை இசைச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட டப்புன்னு நிப்பாட்டுறாங்க. பாட்டை நிப்பாட்டினதும் அப்படியே அந்த நாட்டிய வடிவிலேயே சிலையா நிக்கிறாங்க நம்ம சதிதேவி. இவங்க எதுக்காக எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா இப்போ இந்த வசந்த கலாவிழாவுக்கு இன்சார்ஜ் யாரு? சந்திரன் தானே. சந்திரன் கிட்ட போய் சதிதேவி ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டியத்துக்கு நாங்க இசைக்கலாமா, எங்களுக்கு அனுமதி உண்டா அப்படின்னு கேக்குறாங்க. சந்திரன் முழிக்கிறாப்ல. பிரபஞ்சத்துக்கே அதிபதி அவரோட அரண்மனையில இந்த மாதிரி ஒரு பாடலா? அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். ஆனா அதே சமயம் இசைக்கல அப்படின்னா சிலையாவே இந்த பக்கம் சதிதேவி நிப்பாங்க. அவங்க நாட்டியத்தை கைவிட மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சந்திரன் முழிச்சுட்டு இப்ப இங்க இருக்கிறது யாரு? சதிதேவி. அதனால அவங்க பக்கம் இருப்புன்னு சொல்லிட்டு பரவாயில்ல வாசிங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் இசைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காதல் பாட்டு. காதலி காதலனை நோக்கி அழைப்பது போல ஒரு பாட்டு. நடன அசைவுகள் அத்தனையுமே தன்னோட காதலனுக்காகவே சதிதேவி இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் கொஞ்சம் லேட்டா அம்மா வராங்க மாதங்கியோட. இதுக்கப்புறமே இந்த நாட்டியத்தை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவும் கொஞ்சம் அப்படியே என்ன பண்றது தெரியாம முழிக்கிறாங்க. சதியோ எதுக்கு இருக்கிற எல்லா பேரையும் மறந்து சிவனை நினைச்சு சிவனை அழைச்சு இவங்க அவங்க நாட்டியத்தை தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆடி 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 ஓஞ்சு போய் அப்படியே தரையில விழுவாங்க. சிவன் வரல. ஆனா ஆடி ஆடி இந்த அம்மா களைச்சு போச்சு. கீழே விழுந்த சமயத்துல கூட ஆண்டவரே சிவா நீங்க வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் தியானத்துல இருந்த நம்ம சிவனுக்கும் இவங்க சொல்றது கேக்குது. நீங்க வந்துதான் ஆகணும், தரிசனம் தந்துதான் ஆகணும், அதுவரை என்னோட கால்கள் ஓய போவது இல்லை அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இவங்களுக்கு பின்னாடி அப்படியே பயங்கர பனியா வீச ஆரம்பிக்க அந்த பனி காற்றுக்கு மத்தியில நம்ம சிவன் தட்சனோட அரண்மனையில காட்சி தருகிறார். சதி நினைச்சாலே வரணுங்கிறது சிவனோட விதி. வந்து நிக்கிறார். மாதங்கிக்கு சிவனை பார்த்ததும் சந்தோஷம். மீறி எல்லாருக்கும் சந்திரன் உட்பட எல்லாருக்கும் சிவனை பார்த்ததுல ஆச்சரியம். என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த பயம். சிவனுக்கு பக்கத்துல அவரோட மூச்சு காத்து படுற லெவலுக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க சதிதேவி. அப்படியே கேமராவை அந்த பக்கம் இந்த பக்கமும் சொல்லிட்டி விட்டு ரெண்டு பேரோட ஃபேஸையும் அப்படியே போக்கஸ்ல காமிக்கிறாங்க. சதியோட முகத்துல தான் புன்னகை தவழுது. சிவனோட முகத்துல
முகத்துல துக்கமும் இல்ல, சந்தோஷமும் இல்ல, எல்லாம் எனக்கு சமம்ங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனோட சிவன் எதுக்க நிக்கிறார், மௌனமா நிற்கிறார். அடுத்த செகண்ட் பார்த்தா யாருமே எதிர்பார்க்கிற மாதிரி ஷாம ஷாக்கான ஒரு மேட்டர் நடக்குது. நம்ம சிவனே சதியோட சேர்ந்து நாட்டியம் ஆட ஆரம்பிச்சிடறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தனை பேருக்கு மத்தியில நாட்டியத்துல கலக்குறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆடிக்கிட்டு இருக்கிற சமயம் தான் நம்ம சிவன் அப்படியே ஸ்டெப்ப ஃப்ரீஸ் பண்ணி ஒரே ஸ்டெப்ல அப்படியே நின்னுட்டு எதுக்கு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த சதியை பாக்குறாரு. தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்றாரா என்னன்னு தெரியலங்க. அப்படியே பின்னாடி 4 ஸ்டெப் நடந்து போய் அந்த பனிக்கு மத்தியிலேயே மறைஞ்சே போயிடுறாரு. சிவன் போனதுக்கு அப்புறம் அந்த பனி புயலும் சேர்ந்து போயிடுது. சதி மட்டும் தனியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களோட நாட்டியத்தை நிப்பாட்டல, விடாம ஆடிக்கிட்டே இருக்காங்க. சிவனை நோக்கி தன்னோட நாட்டிய தவத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுத்தி இருக்கிற யாராலையும் எதையுமே செய்ய முடியல. அதே சமயம் பிரபஞ்ச அதிபதி தட்சன் அரண்மனைக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுக்கிறார். தான் பொண்ணு இந்த மாதிரி ஆடுறத பார்த்துட்டு சதி அப்படின்னு சத்தம் போடுவாரு. அதே சமயம் ஆடி போன அந்த கலைப்பிலேயே அப்படியே அந்த பக்கம் நம்ம சதி மயங்கியும் விழுகிறாங்க. சதிக்கு என்னாச்சு, தட்சன் இப்ப என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் இனிதான் நமக்கு தெரிய வரும். சதி மயங்கி கிடக்கிறத பார்த்து சதி சதின்னு கூப்பிடுறாரு. அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. என் மக மயங்கி கிடக்கிறா என்னன்னு உடனே ஓடி பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அம்மாமாருக அக்காமாருக எல்லாம் ஓடி போய் சதி அப்படியே தூக்கி கொண்டு போய் அவங்க பெட்ரூம்ல படுக்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய அந்த முதலுதவியை செய்யறாங்க. அம்மாக்கு பொண்ணு மேல பாசம் இப்பதான் பீறிக்கிட்டு வருது. காஷிப முனிவரும் காசிங்கிற இவரோட ஃபுல் நேம் காஷிப முனிவரா. சோ நம்ம காஷிப முனிவர் வரார். இவங்க பொண்ணை செக் பண்ணி பார்க்கிறார். வைத்தியமும் தெரியும் போல இருக்கு. என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு அம்மா விசாரிச்சா இப்ப வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாதுங்கிறார் அவர். எனக்கு கொஞ்சம் தனிமை தேவை, கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அறையில இருந்த எல்லாம் வெளியில போற சமயம் தட்சன் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. யாருக்கு? சந்திரனுக்கு. உடனே அரண்மனைக்கு வாங்க, என்ன வந்து பாருங்க அப்படின்னு சந்திரனை கூப்பிட்டு இருக்காரு. ஏன்னா தான் இல்லாத சமயம் இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு சந்திரன் தான் பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு இல்லையா, அதனால வந்தவன். இந்த பக்கம் பார்த்தா நம்ம தட்சன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டியம் நடந்தது. அந்த நாட்டியத்துக்கு இசைச்சிருப்பாங்க இல்லையா அந்த இசைக்கலைஞர்கள், அவங்க எல்லாரையும் வர வச்சு சிவபக்தி பாடலை எதுக்கு பாடுறீங்க, சிவனுக்கு ஏற்ற அந்த ராகத்தை ஏன் ஏற்றுனீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவங்களோ சிவன் இல்லாம சங்கீதம் ஏதுன்னு கேக்குறாங்க. நீங்க பெரிய இசை கலைஞர்களா இருக்கலாம், உங்களோட இசையில மயங்கி என் பொண்ணோ அந்த சிவனோ கூட வந்து நடனமாடிட்டும் போயிருக்கலாம். ஆனா என் தயவு இல்லாம உங்களால வாழ முடியாது, நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கிறார். உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்குள்ள அந்த கலைஞர்கள் எல்லாம் காலில் விழுந்து எங்களை மன்னிச்சுக்கங்க அரசே அப்படின்னு கெஞ்சுறாங்க. எங்க மேல எந்த தப்பும் இல்ல, நாங்க பர்மிஷன் கேட்டு தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இது பர்மிஷன் கேட்டீங்களா? சிவராகத்தை பாடுறதுக்கு என் குடும்பத்துல இருக்கிற யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே, யார்கிட்டயா பர்மிஷன் கேட்டீங்கன்னு கேட்டா சந்திரன் கிட்ட தான் பர்மிஷன் கேட்டோன்னு தகவல் வருது. அதனாலதான் சந்திரனை கூட்டு விட்டுருப்பார் போல. இப்ப இவருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருதுங்க. இவங்க அந்த மகாசபை கூட்டத்துக்கு கிளம்புறப்போ சிவனும் அழைப்பை ஏற்று கூட்டத்துக்கு வர்றாருன்ற மேட்டரை கேள்விப்பட்டு சந்திரன் வந்து நல்ல விஷயம் தானே அப்படின்னு பேசியிருப்பாப்ல. சிவனுக்கு கொஞ்சம் வக்காலத்தை வாங்கியிருப்பாரு. அதை இவர் நினைவு கூறுகிறார். ஒருவேளை சிவனுக்கு சப்போர்ட்டா தனக்கு எதிரா சந்திரன் இருக்கானோ அப்படின்னு இப்போ சந்திரனை சந்தேகப்படுறாரு நம்ம தட்சன். இல்ல இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கூட தட்சன் சொல்லி பாக்குறாப்ல. சந்தேகம் இருந்தா சந்திரன் கிட்டே கேளுங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஆட்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயம் சந்திரனே அங்க வந்துடுறாரு. என்னையா சொல்றீங்க, என் கூடவே திரிகிற என் மருமகன் சந்திரன் எனக்கு எதிரியா இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற சமயம் சந்திரன் வந்தாச்சு. என்னதான் மருமகன் நான் மகன் நினைச்சா கூட மருமகன் தான் அப்படிங்கறத காமிச்சிட்டான்ல அப்படின்னு அவர் பேசிக்கிறார். அதையும் சந்திரன் கேட்கிறார். ஏன் இன்னும் சந்திரன் இங்க வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது சந்திரன் ஆல்ரெடி அங்க வந்தாச்சு. இவர் புலமுனை எல்லாத்தையுமே கேட்டாச்சு. அதே சமயம் தட்சனோட மனைவியும் அங்க வந்துடுறாங்க. அது வந்து அரசே அப்படின்னு சந்திரன் பேச ஆரம்பிக்கும் போது எதையும் சொல்ல வேண்டாம்னு பாட்டுறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறார். லேட் பண்ணாம நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, ஏன் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு கேட்கிறார். ஏன் அந்த சிவனுக்கு துணையா நின்ற அப்படின்னு கேட்கிறார். ஏன் இந்த காரியத்தை செஞ்சேன்னு கேட்கிறார். என்ன பலன் உனக்கு கிடைக்க போகுது, இதை செஞ்சதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு இவ்வளவு கேள்வியை கேட்டுவிட்டு அது வந்து அப்படின்னு சந்திரன் பதில் சொல்லும் போது நீ எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டவும் செய்யறார். நீ எதை சொன்னாலும் நான் கேட்க போறது இல்லைங்கிறார். மருமகனாவே இருந்தா கூட இந்த அரண்மனையில கண்டிப்பா அநீதிக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறார். மருமகன் பாரபட்சம் பார்க்க மாட்டேங்கிறார். இங்க யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும், என் பொண்ணுக்கே பயங்கரமான தண்டனையை கொடுத்த வேணா அப்படிங்கிறார். மருமகனுக்கு தண்டனை கொடுக்கிற சமயம் இவங்க பொண்டாட்டி நடுவுல புகுந்து அரசே அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிவன் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடி போனதை பார்த்து நீங்க கண்டிப்பா கோவப்பட்டிருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கோபத்துல நீங்க உங்க கடமையை மறந்துடக்கூடாது, அப்புறம் தட்சனோட பேரு கெட்டு போயிடுங்கிறாங்க அவங்க. ஒரு நிரபராதிக்கு தான் நிரபராதி அப்படிங்கறத வாதாடக்கூடிய அந்த உரிமையை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு மாமியாரு எடுத்து சொல்றாங்க. என்ன சொல்ல வர, சந்திரன் சிவசங்கீதத்தை பாடலாம்னு சொன்னது பொய்ன்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்டா நடுவுல நம்ம சந்திரனே வந்து இல்லை அரசே ஒரு நிமிடம் அப்படின்னு முன்னாடி வர. உண்மைதான், சிவசங்கீதத்தை பாடுறதுக்கு நான் தான் உத்தரவு கொடுத்தேன், ஆனா ஈசனே வந்து இப்படி டான்ஸ் ஆடுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அவரை கூப்பிடணும், இப்படி நடனம் ஆட வைக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் இல்லங்கிறாரு. அதே சமயம் நம்ம மாமியார் பேசுறாங்க, இல்ல எனக்கு இன்னொரு மேட்டர் நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாத ஒரு கருப்பு ஆடை இந்த அரண்மனையில சுத்திக்கிட்டு இருக்கு, நமக்கே தெரியாம இதே அரண்மனையில சிவலிங்கத்தை வச்சு ஒருத்தி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா, சிவன் தான் தன்னோட கடவுள்னு வேற சொல்லிக்கிட்டு தெரியுறா. இன்னைக்கு நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு யார் காரணங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு என்னன்ற சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருந்த இசைக்கலைஞர்கள் எல்லாரையும் வெளியில போக சொல்றாங்க. அந்த பக்கம் நம்ம காசிபதி
ரிஷி எல்லாரையும் வெளியில போக சொல்லிவிட்டு சதியை தனியா ஏதோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில வர. என்னாச்சு ஏதாச்சுன்னு அக்காமார்க விசாரிக்கிறாங்க. சுயநினைவு திரும்பிருச்சான்னு கேக்குறாங்க. ஏன் இப்படி பேயடிச்ச மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் பயத்தோட கேக்குறாங்க. அதுக்கு நம்ம காசிப ரிஷியோ, இல்ல நான் பிரபஞ்ச அதிபதி தச்சன் கிட்ட உடனே பேசணும், அவரை வேகமா இங்க கூட்டுவாங்க, போங்க போங்க வேகமா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு மறுபடியும் சதிதேவி கிட்டே போயிடுறாரு. அந்த பக்கம் யார் அந்த கருப்பு ஆடு அப்படின்னு நம்ம தச்சன் கேட்டா, நம்ம சதி இப்படி எல்லாம் நடந்துக்கிற பொண்ணு இல்ல, நல்ல பொண்ணு. அவ மனசை கெடுத்து இந்த மாதிரி குட்டிச்சோரா ஆக்குனது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது நம்ம மாதங்கி தான் அப்படின்னு மாதங்கிய போட்டு விட்டுருச்சு இந்த அம்மா. தான் மருமகனை காப்பாத்துறதுக்காக, தான் மகளை காப்பாத்துறதுக்காக மாதங்கிய நல்லா மாட்டி விட்டுருச்சு இந்த அம்மா. சந்திரனுக்கு இதை கேட்டு ஷாக்கு. தச்சனுக்கும் தான், நம்ம கூடயே இங்க இருந்து நம்ம உப்பத்துன்னு விட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு மாதங்கிய பத்தி எடுத்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம தச்சன், தான் பொண்டாட்டிக்கிட்டே உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், அவளை கொஞ்சம் ஒரு பார்வை பார்த்து வை, அவ நடவடிக்கையே சரியில்லைன்னு சொன்னேன், நீ தான் இப்படி முத்தி போற வரைக்கும், நிலைமை முத்தி போற வரைக்கும் இப்படியே விட்டு வச்சுட்ட, மாதங்கிக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு தச்சன் சொல்றாரு. மாதங்கிக்கு கொடுக்க போற அந்த தண்டனை படுபயங்கரமா இருக்குங்கிறாரு. அந்த தண்டனையை எல்லாரும் பாக்குறபடி செய்வேங்கிறாரு. அந்த தண்டனையை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சிவனை கும்பிடணும் அப்படின்ற அந்த நினைப்பு வர்ற எல்லா பேருமே ஒரு செகண்டா ஆடி போவாங்க. சிவனை கும்பிட்டா இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்குமா அப்படின்னு அடங்கி போவாங்க அப்படிங்கிறாரு தச்சன். கூப்பிட்டு வாங்கய்யா மாதங்கிய அப்படின்னு சத்தம் போட, அதே சமயம் அங்க ஒருத்தி ஓடி வராங்க. ஓடி வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, என்ன ஏதுன்னு தெரியல, காசிப ரிஷி உங்களை உடனே வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தான் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ இப்ப தச்சனுக்கு பயம் வருது. அதே சமயம் அந்த பக்கத்துல கைலாய மலையில சிவனை நம்ம நாரதர் சந்திக்கிறாரு. மகாதேவா, எப்பவுமே உங்களை பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, இன்னைக்கு என்ன உங்க முகத்துல கொஞ்சம் களைப்பு தெரியுது, ஏதோ ரொம்ப தூரம் நடந்து வந்து ஏதோ யாத்திரை போயிட்டு வந்த ரேஞ்சுக்கு களைப்பு தெரியுதே அப்படின்னு தெரிஞ்சே ஓட்டுறாப்புல நம்ம நாரதர். இல்ல இல்ல மேட்டர் கேள்விப்பட்டேன், இது நாட்டிய களைப்பா இருக்கும், தச்சனோட அரண்மனையில சதிதேவி கூட நீங்க டான்ஸ் ஆடிட்டு வந்ததுல களைச்சு போயிருப்பீங்கிறது தெரியுது அப்படிங்கிறாரு. ஆனாலும் நாட்டியம் எல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் நீங்க தியானத்துக்குள்ள போகாம இருக்கீங்களே, நாட்டியத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல சதிதேவியை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஒருவேளை சதியோட நாட்டியத்தை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறீங்களோ அப்படின்னு ஓட்டுறாரு. அனைத்தையுமே துறந்தவர் இந்த ஈசன், இருந்தாலும் மனதால் வசியப்பட வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்னு நம்ம நாரதர் கேட்க, இல்லவே இல்லை அப்படின்னு கோவத்தோட பேசுறாரு நம்ம சிவன். அனைத்தையும் துறந்தவன் நான், எனக்கு எதன் மீதும் எவர் மீதும் ஈடுபாடு வராதுங்கிறார். என்னதான் நீங்க கடவுளா இருந்தாலும் உங்களுக்கு மனசு இருக்குல்ல சாரு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க பல்வேறு விதத்துல முயற்சி பண்றீங்க சாரு, ஆனா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி நம்ம நாரதரும் சொல்றாரு. தப்பு இல்லங்கிறார். உங்களோட சரி பாதி நம்ம சதிதேவி, என்றாவது ஒரு நாள் உங்க உடம்புல இருந்து பிரிஞ்சு போன அந்த சக்தி மறுபடியும் உங்க உடம்போட சேர்ந்தாகணும், நீங்க ரெண்டு பேருமே முழுமையடையணும் தானே அப்படின்னு கேட்கிறார். எந்த தேவியோட நீங்க இணையணுமோ அந்த திசையை நோக்கி தாங்க உங்க மனம் போய்கிட்டு இருக்கு, சரிதானே அப்படிங்கிற. அதுக்கு நம்ம சிவன் இல்லங்கிறாப்ல, நான் அங்க போயிருக்க கூடாது, சதி கூட டான்ஸ் ஆடி இருக்க கூடாது அப்படிங்கிறார். உலக நன்மைக்காக நான் சக்தியை தியாகம் செஞ்சேன், தியாகம் செஞ்சதுக்கு பிறகு அதன் மீது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்றார். சதி பிரபஞ்ச அதிபதி தச்சனோட புதல்வி, தச்சனோட வார்த்தையை கேட்க வேண்டியது ஒரு பொண்ணா அந்த பொண்ணோட கடமை, அப்பாவோட கௌரவத்தை காக்க வேண்டியது ஒரு பொண்ணோட கடமை. ஆனா அவ என்னால இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னு தச்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம சிவன் யோசிக்கிறாரியா. ஆனா அந்த ஆளு சிவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறாரா, இல்ல தான் பொண்ணு சதியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறாரா? இல்லையே. சிவா, இன்னைக்கு நடந்த எல்லாம் நீங்க விருப்பப்பட்டாலும் படலைனாலும் சதியின் மீது உங்களுக்கு இருக்கிற அந்த காதலோட வெளிப்பாடா தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா அந்த தச்சைய என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பேன், மகாசபை கூட்டத்துல உங்களுக்கு நடந்த அந்த அவமானத்துக்கு பழி தீர்க்கிற வகையில நீங்க அவனை அவமானப்படுத்துறதா அந்த அலுப்ப நினைப்பாப்ல, அதுக்கு தன்னோட பொண்ணையே நீங்க பயன்படுத்துறதா அவர் நினைப்பாரு. இனி அவரால உங்களை எதுவும் செய்ய முடியாது, ஆனா உங்க மேல இருக்கிற அந்த கோபத்தை எல்லாம் தான் பொண்ணு சதி மேலதான் அவரு காமிக்க போறாரு. என்னோட பயம் ஒன்னே ஒண்ணுதான், எக்காரணத்தை கொண்டும் சதி தேவியை அவரு தண்டிச்சிட கூடாது இல்லையா அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் கேட்க நம்ம சிவனுக்கே லைட்டா மனசு ஒரு மாதிரியா மாறுதுங்க, முகத்துல லைட்டா கவலை தெரியுது. நாரதர் சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. நாரதருக்கும் வந்த வேலையை சிறப்பா செஞ்ச அந்த சந்தோஷம் அவரோட கண்ணுல தெரியுது. ஆனா சிவன் யாரை எதிர்பார்க்காதபடி சட்டன தியானத்துக்குள்ள மூழ்கி போறாரு. இது ஒரு நல்ல ஸ்டாட்டிக்ஸா இருக்குல்ல, யாருக்கு எதுவும் பதில் சொல்ல வேண்டாம், அப்படியே தோணும் போதெல்லாம் தியானத்துக்குள்ள மூழ்கி போலாம். இந்த பக்கம் நம்ம நாரதர் குஷி ஆயிராரு. நாராயணா நாராயணா, நடந்து போச்சு நாராயணா, இன்னைக்கு சிவனோட முகத்துல சதியின் மீதான அந்த கவலை தெரிஞ்சது நாராயணா, அந்த கவலையே பிற்காலத்துல காதலா மாறும் நாராயணா, ஐயோ எனக்கு கையும் ஓடலையே காலும் ஓடலையேங்கிற மாதிரி நாரதர் குஷி ஆயிராரு. தனக்கு தானே பேசிக்கிறார். அந்த பக்கம் அரண்மனையில என்ன கூத்து நடக்குதுன்னு அந்த பக்கம் போய் பார்ப்போம். பார்த்தா சதி தேவியோட ரூமுக்குள்ள நம்ம தச்சன் வந்தாச்சு. என்னாச்சு, என்ன ஏன் அவசரமா கூப்பிட்டீங்க அப்படின்னு காசிவ முனி கிட்ட விசாரிக்கிறார். எதுக்கு கூப்பிட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். கீழே பார்த்தா நம்ம சதி தேவி மயங்கி கிடக்குறாங்க. எப்ப சதிக்கு நினைவு திரும்பும்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம காசிப ரிஷியோ, என்ன
பொறுத்தவரை நான் செக் பண்ண வர அது நடக்கவே நடக்காதுன்னு ஒரு குண்டை தூக்கி போறாரு. என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. சதிக்கு சுயநலவு திரும்பாதா, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு விசாரிச்சா, அந்த அளவு அவ நோய்வாய்ப்பட்டிருக்காளா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டா, அதுக்கு நம்ம காசிப ரிஷியோ, இல்ல உங்க பொண்ணுக்கு வந்திருக்கிறது ஒரு சாதாரண நோய் தான். நம்ம சதிக்கு பதிலா வேற ஒருத்தருக்கு அந்த வியாதி வந்திருந்தா இந்நேரம் அவங்க குணமடைஞ்சிருப்பாங்க. ஆனா நம்ம சதி குணமடைகிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா இயலாது, வாய்ப்பு இல்ல அப்படின்னு பேசுறாரு. புரியாத பாஷையில பேசுறாரு. பொடி வச்சு பேசாதியா, மேட்ர சொல்லியா அப்படின்னு எல்லாரும் கேட்டா, அதுக்கு நம்ம காசிப ரிஷி, சதி குணமடைய மாட்டா அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அவ தட்சனோட பொண்ணுங்கிறதுக்காகத்தான். தட்சனோட பொண்ணா இருக்கிற இந்த சதி இந்த நோயில இருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறார். யோ சொல்லியா, தெளிவா சொல்லி தொலையா, இந்த சுத்தி வளைச்சு பேசுறதா எனக்கு பிடிக்காத பாத்துக்க அப்படின்னு நம்ம தச்சன் சொல்ல, அதுக்கப்புறம் காசிப ரிஷி மேட்டர் சொல்றாருங்க. உங்க பொண்ணுக்கு வந்திருக்கிற இந்த வியாதிக்கு பேரு யோக நித்திரை அப்படிங்கறதா வியாதியோட பேரா. அதென்ன யோக நித்திரை அப்படின்னா, சிவ சங்கீதத்துல அப்படியே மூழ்கி போய் சதியும் சிவனும் அப்படியே பின்னி பிணைஞ்சு பயங்கரமா நரநாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்கள மறந்து அந்த இன்ப நாட்டியத்துல அப்படியே மூழ்கி போய் இருக்கிற சமயம் சிவன் நடனத்தை பாதிலேயே நிப்பாட்டி திரும்பி போயிட்டார். ஆனா நம்ம சதியோ இன்னும் அந்த இன்ப நாட்டியத்துக்குள்ளேயே தான் இருந்தாங்க. அப்ப திடீர்னு உங்களோட சத்தம் சதி அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கல்ல, அப்போ சங்கீதம் அப்படியே நிப்பாட்டப்பட்டது. நடனமாடிக்கொண்டிருந்த சிவனும் போய்விட்டார். ஆனா இது நடந்த எதையுமே தெரியாம சதி அவர்கள் அந்த இசைக்குள்ளேயே மூழ்கி கிடந்தாங்க. திடீர்னு பாதையில நிப்பாட்டினதுனால அவங்க அந்த இடத்துல இருந்து மீண்டும் மறுபடியும் நார்மல் நிலைக்கு திரும்ப முடியல. அவங்க இன்னும் அந்த இசைக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கிறதா நம்ம காசிப ரிஷி சொல்றார். நாட்டியம் ஆடுறது கூட ஒரு யோகம் தான், ஒரு தவம் தான். எப்படி தவத்துல மூழ்கி போனவங்க தன்னையே மறந்து அப்படியே தவத்துல பல வருடங்கள் கிடப்பாங்களோ, அந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்க பொண்ணும் நாட்டிய தவத்துல மூழ்கி கிடக்கா, கோமா ஸ்டேஜ்ல கிடக்கா அப்படின்னு பெரிய குண்ட தூக்கி போடுறாப்ல நம்ம காசிப ரிஷி. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்.